என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க, பிரஜன் கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்கோங்க. இல்லைன்னா திவாகர் கிட்ட உங்க கோத்தை காட்டுங்க, அதுவும் உள்ள இருக்கு. ஆனா பாருவே வந்துட்டு அட்டாக் பண்ணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறது பர்சனல் வெஞ்சன்ஸ் அப்படிங்கிறதையும் மீறி திருப்பி திருப்பி கேவலமா அந்த கேம் சுத்தி சுத்தி அந்த பொண்ணுகிட்டே தான் வருதுன்னு ஒன்று இருக்குல்ல. அப்ப அந்த பொண்ணுகிட்ட சண்டை போட்டாதான் கண்டென்ட் வரும், அந்த பொண்ணு வந்து பிரச்சனைக்குள்ள வச்சாதான் கண்டென்ட் வரும், அந்த பொண்ணை இழுத்து அந்த பிரச்சனையை பண்ணாதான் கண்டென்ட் வரும் அப்படின்னு நீங்க பண்றது இருக்குல்ல. அப்ப திருப்பி திருப்பி இது ஒன் விமன் ஷோ அப்படிங்கிற மாதிரி தான் போகுது. அப்படின்னும் போது இதுல நான் இன்னொரு விஷயமும் நான் இப்பயே நான் ஷேர் பண்ணிடுறேன். பாருவோட அம்மா வந்து ட்விட்டர்லயோ இன்ஸ்டாகிராம்ல ஏதோ ஒரு சோஷியல் மீடியால சொல்லியிருக்காங்க, ஒரு பொண்ணை இப்படியாடா பண்ணுவீங்க, அந்த என் பொண்ணை அமிச்சிருங்கடா அப்படின்னே கேட்டிருக்காங்க ஓப்பனா. இது வந்து சோஷியல் மீடியாலயோ ட்விட்டர்லயோ பரவிட்டு இருக்கு, இன்னும் ஓப்பனா பெருசா ஸ்ப்ரெட் ஆகல. இது நான் வந்து ஒரு ஸ்பேஸ்ல ஒரு சிலர் பேசின விஷயங்கள் வச்சு பேசுறேன். அங்க வர விஷயங்கள் கண்டிப்பா உண்மையா இருக்கும், ஆனா அது வைரல் ஆகும்போது தான் பெருசா வெளில வருமே தவிர அங்கங்க போடுற விஷயங்கள், அங்க ட்விட்டர்ல சோஷியல் மீடியால வர விஷயங்களை ஸ்பேஸ்ல லேடிஸோ ஜென்ஸோ எடுத்து பேசும்போது இதை வந்து ஒரு பிரதர் சொல்றாரு. இந்த மாதிரி வந்து இன்னும் அது பெருசா ஸ்ப்ரெட் ஆகல, ஆனா உங்க அம்மா போட்டு இருக்காங்க, என் பொண்ணை வெளில அமிச்சிருங்க, ஒரு பொண்ணை இப்படிதான் பண்ணுவீங்களா அப்படின்ற போது ஒரு அம்மாவோடது அந்த ஒரு வழி இருக்குல்ல, அது எவ்வளவு கஷ்டம். நீ ஒண்ணுமே இல்லை, அந்த மேனேஜர் போஸ்ட் தூக்கி போட்டு என்ன அழ வச்சிட்டீங்கல்ல, எங்க அப்பா அம்மா பாப்பாங்க, அழ வச்சிட்டீங்கல்லன்னு சொல்றியே, உன் கோழத்தனத்தை தான் உங்க அப்பா அம்மா பாப்பாங்க. நம்ம பிள்ளைக்கு அதை ஹேண்டில் பண்ண முடியல, அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணாம உட்காந்துட்டான், அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணாம அது வந்த ஜாபையே அவன் விட்டுட்டான், ரிசைன் பண்ணிட்டான்றது இருக்குல்ல, அதுல உங்க அம்மா அப்பா உன்னோட கோழத்தனத்தை தான் பாப்பாங்களே தவிர சுத்தி இருக்கவங்க ஸ்மார்ட்டா விளையாடி இருக்காங்கன்றதையும் பாப்பாங்களே. அவங்க புரிஞ்சுக்கிற பேரண்ட்ஸா இருந்தா அது அந்த ஆங்கிள் தான் பார்க்கணும். நம்ம பிள்ளை இதை இன்னும் எவ்வளவு நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்கலாம், சுத்தி இருக்கவங்க அப்படி ஆடுறாங்க அப்படிங்கும் போது நீ வந்து உன்னோட கையில வந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஏன் கோட்டை விட்ட, உன்னோட ஃபுல் பொட்டன்ஷியலை ஏன் போடாம நீ அதை வந்து கிவ் அப் பண்ண அப்படின்னு தான் யோசிக்கணுமே தவிர அது வந்து அவங்க அழ வச்சிட்டாங்க. அப்ப எல்லாருக்கும் வீட்டுல பேரண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாருக்கும் வீட்டுல பிரதர்ஸ் இருக்காங்க, எல்லாரும் தான் அந்த ஷோ பார்ப்பாங்க, அப்ப இன்னும் கொஞ்சம் நீ பெட்டரா ஆடி இருக்கலாம்னு சொல்லலாம். இல்லைன்னா உன்னோட லெவல் இதுதான், இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர அவங்கள அழ வச்சுட்டாங்க நீ பழி வாங்குறது வந்து உன்னோட கோழத்தனமா இருக்கு. சரி, அப்படியே பழி வாங்கணும்னு நினைச்சியோ, இல்லைன்னா கேமை இன்னும் இந்த வாரம் நல்லா கண்டென்ட் கொடுக்கணும்னு நினைச்சியோ, அதை திருப்பி அந்த பொண்ணுகிட்டே கூட்டிட்டு போ, அந்த பொண்ணுகிட்டயே அந்த கண்டென்ட்டை வந்து திருப்பி திருப்பி எடுத்துட்டு போய் அந்த இடத்துக்கே கூட்டிட்டு போய் நிக்கிறீங்க அந்த பிரச்சனையை. அப்போ வந்து உங்களுக்கு கோவம் சாண்ட்ரா மேலனா நீ பிரஜன் கிட்ட அதை காட்டு, இல்ல சாண்ட்ரா கிட்ட. அதுல நாமினேஷன் பாஸ் வாங்கினது பிரஜனும் சாண்ட்ராவும் தான்டா. டைரக்ட் நாமினேஷன்ல சுபிக்ஷாவை போட்டாங்க, அப்ப கூட உன்னை போட்டுக்கணும்னா அவங்க போட்டிருக்கலாம், போடல, அது வரைக்கும் தப்பிச்சேன்னு நினைச்சுக்கோ. அப்படி இருக்கிற பட்சத்துல நீ அழுதோடனே உன் மேல ரெஸ்பெக்ட் வச்சுதான் சபரி மேனேஜர் ஆக்கினாங்க. நீயும் உன் ஃப்ரெண்டா ஆன கேம்ல திருப்பி திருப்பி வந்து மாட்டினது அந்த திவாகரும் பார்வதியும் தான் அப்படின்னு சொல்லும் போது திருப்பி திருப்பி அவளே போய் அசிங்கமா அட்டாக் பண்றீங்களேடா. இதுல மேன் ஹேண்ட்லிங் பண்ணிருக்கலாம்னு சொல்ற, கழுத்துல மிதிச்சிருக்கலாம்னு சொல்ற, அவளுக்கு வந்தது வீரத்தழும்பு அப்படின்னு எஃப்ஜே கிட்ட கிண்டல் பண்றான். அவன் என்னடானா கண்ணில் அடிபட்டது ஒண்ணுதான் பாரு அழகா இருக்கா, அதை வச்சா ஓட்டு வாங்கிடுவான்னு சொல்றான். எனக்கு புரியவே இல்லை. முதல் 2 வாரத்துல இந்த QC டாஸ்க்ல சுட சுட டீயை தூக்கி மூஞ்சில ஊத்தணும்னு நினைச்சேன், ரொம்ப சூடா இருந்ததுன்னு சொல்றான் உன் ஃப்ரெண்டு சபரி. நீங்கெல்லாம் இந்த மேல் சாவனிஸ்ட் வந்து உங்க மேல் ஈகோ சாட்டிஸ்ஃபை பண்ண இந்த கேமுக்கு வந்திருக்கீங்கன்னா சாண்ட்ரா ஒரு பக்கம் வின்